சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். 1 பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். நீங்களோ சீயோன் மலைநிலத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம ஜெருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 22வது வசனம். நாம் எபிரேய புஸ்தகத்தில் பார்க்கிறபடி அஸ்திபாரங்களை கொண்ட பரலோக நகரத்தில் நம்முடைய பங்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த பரலோக நகரத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்த நாம் கர்த்தரால் சிட்சிக்கப்பட்டு கண்டிக்கப்பட வேண்டும். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கின்றார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கும் கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 6லிருந்து 8வது வசனம் வரை. பரலோக நகரத்தில் பரலோக ராஜாக்களாக ஜீவிக்கவும் அதை என்றென்றும் வைத்திருக்கவும் நாம் தேவனுடைய பரிசுத்தத்தில் பங்காளிகளாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தரால் தொடர்ந்து சிட்சிக்கப்பட வேண்டும். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 11வது வசனம். தேவனுடைய நோக்கம் மிகவும் பெரியது. அவர் அந்த பரலோக நகரத்தின் ராஜாக்களாக உருவாக்க விரும்புகிறார். அங்கு தேவதூதர்கள் நமக்கு ஊழியம் செய்ய நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எபிரேயருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 13 மற்றும் 14வது வசனங்கள். கடைசி நாட்களில் தேவன் எல்லாவற்றையும் அசைக்கப் போகிறார். எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 26வது வசனம். நமது சொந்த முயற்சி, ஞானம் அல்லது பலத்தால் சாதிக்கப்பட்ட அனைத்தும் அகற்றப்படும். அவருடைய பலத்தால் நிறைவேற்றப்பட்டவை மட்டுமே அவருடைய மகிமையையும் புகழையும் நிலைத்திருக்கச் செய்யும். எப்பொழுதும் நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஞானத்தினாலும் பலத்தினாலும் எதையும் செய்யாமல் தேவனுடைய மகிமைக்காக பரிசுத்த ஆவியின் மூலமாக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அசைக்கப்படாத அந்த ராஜ்யத்தில் நாம் இருக்கப் போகிறோம்.